எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து விஜய் தான் வந்து மெஜாரிட்டி வயசுல மேல இருக்காரு. அவர் தான் வந்து அடுத்த சிஎம் ஆக போறாரு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுமே வந்து ஏன் ப்ரோ அவர் சிஎம் ஆகல, ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. அப்படி வந்து ஒரு கட்சி வந்து ஒரு ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா வந்து 118 தொகுதிக்கு மேல பெரும்பான்மையா ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆளுநர்கிட்ட வந்து இதை காமிச்சு நம்ம வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதான் வந்து ரூல். இப்போ வந்து டிவிகே வந்து மெஜாரிட்டி வைஸ் வந்து ஓட்டு இருந்தாலுமே வந்து 118 தொகுதிக்கு மேல அவங்க ஜெயிக்கல. அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து கூட்டணி கட்சியோட தயவு வந்து தேவைப்படும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து எம்எல்ஏ கிட்ட வந்து டீல் பேசணும். டீல் பேசி அவங்க வந்து 118 தொகுதிக்கு மேல வந்து பெரும்பான்மையை காமிச்சு ஆளுநருக்கு முன்னாடி வந்து பதவி ஏற்றுக்கலாங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ வந்து அதுல வந்து புதிய அப்டேட் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விஜயின் தாவேக்காவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் வந்து 20 வருஷமான கூட்டணியை வந்து டிஎம்கே வந்து உடச்சுக்கிட்டு இப்ப டிவிகே கூட வந்து சேர்ந்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லணும்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க டிஎம்கேக்கு. எலெக்ஷன் ஆகட்டும் மற்ற எலெக்ஷன் ஆகட்டும் டிஎம்கே வந்து முழு ஆதரவு வந்து காங்கிரஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த தடவை வந்து டிஎம்கே தோத்து போனதுனால வந்து தோல்வியில கூட பங்கேற்காம வந்து இப்போ வந்து மாற்று கட்சியான டிவிகேக்கு வந்து இப்போ வந்து முழு ஆதரவு கொடுத்திருக்காங்க. வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வேற போட்டிருக்காங்க. அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா வந்து ஒருவேளை வந்து நாங்க கூட்டணிக்காக உள்ள வந்தோம் அப்படின்னா வந்து நீங்க வந்து பிஜேபி அலையன்ஸ் வந்து நீங்க வந்து உள்ள கூப்பிடக்கூடாது அப்படிமா சொல்லியிருக்காங்க. தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான காங்கிரசின் நிபந்தனையை பார்க்கிறோம். மதவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையோடு தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டோம் இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவோ கூடாது. அது மட்டும் இல்லாம வந்து அதிகாரத்திலேயே வந்து எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிமா கேட்டிருக்காங்க. அது வந்து உண்மையிலே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா வந்து இலங்கையில வந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழக கொண்டு குமிச்சாங்க. காங்கிரஸோட மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நாட்டுக்காக உயிரியை விட்டான் இலங்கையில, அருமை மனைவி விட்டான் இலங்கையில, சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில, புள்ள குட்டிய விட்டான் இலங்கையில, கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில. யாரால? சிங்கள வெறியர்களால். எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. அப்புறம் பார்த்தா கச்சத்தீவு மீண்டு கொடுங்க மோடி ஐயா அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் அந்த கத்து எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். கத்த தெரிஞ்ச அவருக்கு தூக்கி கொடுத்தது வந்து காங்கிரஸ் தான், துணைக்கு நின்னது வந்து டிஎம்கே தான் தெரியாம போச்சு. வந்து தூக்கி கொடுத்தவரையே வந்து பக்கத்தில் நிக்க வச்சு நீ பதவி கொடுக்குறே அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பதவி கொடுத்தீங்க அப்படின்னா கச்சத்தீவு வந்து யார்கிட்ட போய் கேட்பீங்க? இந்த வரலாற்று கொலையை செய்து காங்கிரஸ் சொல்வாரா? கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு மீட்கணும், கச்சத்தீவை கொடுத்தது யாரு சொல்வாரா? இவர் யார் கூட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டாரோ